உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். காவேரி காலையில் தூங்கி எழுந்து பார்க்கும்போது பக்கத்தில் பெட்டில் விஜய் இல்லையே, எங்கே போயிட்டாரு, டைம் ஆயிடுச்சா, அதுக்குள்ளாரே அவர் நம்மளை விட்டுட்டு எப்படி அவர் ஜாகிங் போனார், நம்மளை கூட்டிகிட்டு தானே போவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க கீழே வராங்க. கீழே வந்து பார்க்கும்போது பார்த்தா காவேரிக்கு பயங்கரமான ஷாக்கிங் இருக்குது. அது ஒரு சர்ப்ரைஸ்ன்னு கூட சொல்லலாம். அவங்க பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. வீடு ஃபுல்லாகவுமே அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்காக ஒரு டெக்கரேஷன் அப்படி போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது காவேரி சந்தோஷத்தில் அந்த ஸ்டெப்ஸ் கிட்டே நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு தாத்தா உடனே டக்குன்னு போயிடுறாரு. என்னம்மா காவேரி, தூங்கி எழுந்துட்டியா, வாமா, உனக்காக தான் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தாத்தா இது, பயங்கர சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இருக்கே அப்படிங்கிறாங்க. பின்ன சும்மா வாமா, குழந்தை வரப்போகுதுன்னா அதுக்காக தானே நாங்கள் எல்லாரும் ஆவலாக காத்துட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சிரிச்சிட்டே நிற்கும்போது நர்மதா அங்கேருந்து ஓடி வராங்க. அக்கா அக்கா இங்கே வந்து பாரு, பாப்பாவுக்கு குட்டி குட்டியாக நிறைய திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்கக்கா, அதெல்லாம் பார்க்கும்போது ஜாலியாக இருக்குக்கா, எப்படா சீக்கிரமாக பாப்பாவை பார்ப்போன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. சீக்கிரமாக பாப்பா நர்மதாவுக்கு வந்துடும், சரியா, நீ வந்துட்டு பாப்பாவை பார்த்து விளையாடிக்கிட்டே இருக்கலாம், பாப்பா கூட ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தா சித்தியும் பாட்டியும் நின்றுட்டு குழந்தைக்காக என்னென்னலாம் கொண்டு வந்து ஃபோட்டோ ஷூட்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து ஆச்சரியமாக பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாட்டிக்கு வந்துட்டு, இங்கே பாருடி, குட்டி குட்டி கால் கையெல்லாம் வச்சுட்டு எப்படிலாம் கொண்டு வந்திருக்காங்க பாருடி, வெல்கம் பண்ணுற மாதிரிலாம் போட்டு நல்லா இருக்குல்ல ராதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, நம்ம காலத்தில் வளகாப்பை போட்டு வகை வகையாக சாப்பாடை போட்டு சாப்பிட வச்சு அப்படியே அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இந்த காலத்து பசங்க என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க அப்படிங்கும்போது, இருக்கட்டும் சாரதா, விஜயோட வாரிசுனா சும்மாவா, அவனுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியல, அவங்க அம்மாவுக்கு நம்ம அதை மாதிரி தான் பண்ணணும், ஆனால் அவன் குழந்தைக்கு தான் இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அம்மா விஜய் இருக்காமா, அவன் எப்படி செய்யாமல் விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. காவேரிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. பாட்டி பார்த்துட்டு, பாருடி உனக்காக என் பேரை என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான்ட்டு அப்படிங்கும்போது, அப்பாடா இப்போயாவது எனக்காகன்னு சொன்னீங்களே அப்படிங்கும்போது, உனக்காக இல்லை, வயிற்றில் இருக்க என் குட்டி பேரனுக்காக, தம்பி சீக்கிரமாக போய் கிளம்பி வா, அம்மா கூட ஃபோட்டோ எடுக்கலாமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் கையை வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா வெளியில் வந்து கங்கா அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கதை பார்க்குறாங்க காவேரி. சரின்னு சொல்லிட்டு, என்ன அக்கா தனியாக உட்காந்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு, அக்கா என்னக்கா இங்கே தனியாக வந்து உட்காந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே உட்காடுறாங்க. கங்கா வந்துட்டு அப்படியே உம்முனே உட்காந்துட்டு, ஒன்றும் இல்லடி அப்படிங்கிறாங்க. அக்கா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, முகமே ஒரு மாதிரி உட்காந்துருக்கே, என்னக்கா ஃபோட்டோ ஷூட்லாம் ரெடி பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி பார்த்துட்டு உனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லடி, எனக்கும் இருக்க தானே செய்யும், குமரன் மாமா இருந்திருந்தா ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாருல்ல, நான் வேறு வளகாப்பு டைமில் அவ்வளோ பேசிட்டேன், அப்போவே ஒழுங்காக ஃபோட்டோலாம் எடுக்கலை, இப்போது உனக்கு பார்த்தியா ஃபோட்டோ ஷூட்லாம் விஜய் இருந்து உனக்கு எல்லாமே பண்ணுறாரு, இந்த இடத்துல தான் நான் குமரன் மாமா ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சைடு பார்த்தா விஜயை பார்த்துடுறாங்க டக்குன்னு காவேரி. அக்கா இங்கே என்னக்கா பண்ணிட்டுருக்காரு அவர், இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்க அப்படிங்கும்போது, அவங்கெல்லாம் எப்போவோ வந்துட்டாங்கடி, லீதா லேட்டு அப்படிங்கிறாங்க. விஜய் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட அவங்க வச்சிருக்க அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கொஞ்சம் ஐடியாஸ்லாம் இவரும் சொல்லிட்டு இருக்காரு, இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு காவேரி டக்குன்னு இருந்துட்டு, ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எழுந்துட்டியா காவேரி, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, இங்கே பாரு இந்த ஸ்டில்ஸ்லாம் உனக்கு ஓகேவான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கதெல்லாம் கங்கா வந்து ஒரு மாதிரி ஏக்கமாகவே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு சாரதாமாவும் பாட்டியும் போகிறாங்க. போயிட்டு சாரதாமா இருந்துட்டு, என்னடி கங்கா உனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலைன்னு ஒரு மாதிரி இருக்காடி, தப்பு தாண்டி, எனக்கு பிறந்த 2 குழந்தையில 2 பேரும் மாசமாக இருக்கீங்க, ஒருத்திக்கு மட்டும் இப்படி நடக்கும்போது இன்னொருத்திக்கு பண்ணலையேன்னு நினைக்கும் போது எனக்கே கஷ்டமாக தாண்டி இருக்குது, என்ன பண்ணுறது, குமரன் தம்பி இங்கே இருந்திருந்தா உனக்கு எல்லாமே பண்ணியிருக்கோம், எதுவும் வருத்தப்படாதடி கங்கா, தம்பி வந்தோடனே நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் உனக்கு, சரியா அப்படிங்கிறாங்க. போமா, அது எப்பப்போ நடக்கணுமோ அப்பப்போ தானே நடக்கணும், எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே 2 பேரும் பேசிட்டு விஜய் அங்கேருந்து நேராக வராரு. வந்துட்டு, என்ன கங்கா அப்படியே உட்காந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. வேற என்ன பண்ண சொல்கிறீங்க விஜய் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, வாங்க நீங்கள் ரெடி ஆகலையா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எங்கே ரெடியாக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் உள்ள ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன், நீங்கள் பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கும் காவேரிக்கும் தானே ரெடி ஆகிட்டு இருக்க, நான் வந்து இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ கங்கா அப்படிலாம் இல்லை, உங்களுக்கும் சேர்த்து தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது சாரதாமாக்கு அப்படியே ரொம்ப சிரிப்பு வருது. பாட்டி இருந்துட்டு, அப்படியா தம்பி அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, 2 பேருக்கும் சேர்ந்து தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாரதாமா இருந்துட்டு, எனக்கு கூட கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சுப்பா, என்னடா 2 பிள்ளைங்க ஒரே நேரத்தில் மாசமாக இருக்கும்போது ஒருத்திக்கு மட்டும் இப்படி நடக்குதே, இன்னொருத்திக்கு பண்ண முடியலையே, நான் ஒரு மாதிரி நினச்சேன்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னத்தை பேசுகிறீங்க, அப்படி இல்லாமல் நான் நடக்க விட்டுருவேனா, குமரன் பிரதர் ஆல்ரெடி இதை பற்றி என்கிட்ட பேசிட்டாரு, நானும் அவர்கிட்ட பேசிட்டேன், அவர் எனக்கு கங்காக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அவர் என்னென்னலாம் ஆசைப்பட்டாரோ எல்லாத்தையும் சொல்லி, பத்தாததுக்கு கங்காக்கு என்னென்ன ஆசையோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுங்க பிரதர்னு சொல்லிட்டாரு.
அதுக்காக அவர் எனக்கு பேமெண்ட் கூட அனுப்பியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா தம்பி, ஏய் பாரடி கங்கா, குமரன் தம்பி இதுக்காக உனக்கு பணம்லாம் அனுப்பி வச்சிருக்காப்லையா அப்படின்னு சொல்லி சாரதாம்மா சொல்கிறாங்க. உடனே கங்கா சந்தோஷத்தில் எந்திரிச்சு நின்றுட்டு, நிஜமாவா விஜய் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நிஜமா தான் கங்கா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, மாமாக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் தோணாதே அப்படிங்கிறாங்க. இதுதான் கங்கா உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே. குமரன் பிரதர் அப்படிலாம் இல்லை, அப்படி இருந்திருக்கலாம் வேணும்னா, உங்களோட பார்வைக்கு அப்படி அவர் தெரிஞ்சாரோ என்னவோ. ஆனால் அவருக்கும் மனசுக்குள்ளார நிறைய ஆசை இருக்குது. அவருக்கு இருக்கிற பெரிய ஆசையே நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு செய்யணுங்கிறது தான். அதுவும் இல்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கங்காவுக்கும் சேர்த்து பண்ணுறீங்களான்னு அவர் என்கிட்ட ரெக்வஸ்ட்டாக தான் கேட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கங்காக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. இதில் ஏன் இப்போ நீங்கள் கண் கலங்குறீங்க? குமரன் பிரதர் இப்போ உங்களுக்காக தானே மலேசியாக்கே போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம்லாம் அவர் பண்ணாமல் விட்டுருவாரா என்ன? அவரோட ப்ரெசன்ஸ் மட்டும்தான் இங்கே இல்லை, மற்றபடி அவர் எல்லாமே உங்களுக்காக பண்ண சொல்லியிருக்காரு. வாங்க போய் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கங்கா நின்றுட்டே இருக்கும்போது காவேரி, அக்கா என்னக்கா, அதான் அவரே சொல்லிட்டார்ல, வா ஜாலியாக போய் நம்ம ரெடி ஆகலாம், சூப்பராக ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், சரியா வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்போ ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகும்போது பார்த்தா அவங்க அங்கே அந்த காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுட்டு அவங்க கீழே இறங்கி வரும்போது விஜய் அதை விட அழகாக கிளம்பி நிற்கிறாரு. அதை பார்த்தோன்னே காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏங்க சூப்பராக இருக்குங்க உங்கள் காஸ்டியூம் அப்படிங்கிறாங்க. சரி சரி வாங்க ரெடி ஆகிட்டிங்களா போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபர் எல்லாமே போஸ்லாம் கொடுத்து எடுக்கும்போது பார்த்தா அந்த குட்டி குட்டி அந்த கால்லாம் வச்சு வெல்கம் சூன் அப்படிலாம் போட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து காம்போவில் அழகழகாக எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா கங்காவுக்கு தனியாக அவங்கள மட்டும் வச்சு எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் சேர்த்து காவேரி கங்கா 2 பேருமே பேபியை வெல்கம் பண்ணுற மாதிரி அவங்க 2 பேரையும் நிற்க வச்சு, ஸோ ரொம்பவும் அழகழகான அந்த ஃபோட்டோ ஷூட் அங்கே நடக்குது. இதை பார்க்கும்போது ரொம்பவுமே எல்லாருமே சந்தோஷமாக நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ காவேரி உடனே இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க, தாத்தா பாட்டி நீங்களும் வாங்கலை அப்படிங்கிறாங்க. எதுக்குமா காவேரி எங்களை கூப்பிடுற, ஃபோட்டோ ஷூட்டு உங்கள் 2 பேருக்கும் தானே, நீங்களே எடுங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் உடனே சொல்கிறாரு, தாத்தா அப்படி இல்லை, பாப்பா வெல்கம் பண்ணுற மாதிரி தானே எடுக்கிறோம், வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தாத்தாவும் பாட்டியும் போயிட்டு பாப்பாவுக்கு வயிற்றில் இப்படி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ ராதா சித்தி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அன்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவளை பாரு, என்னமோ இவ பையனுக்கும் இப்போ மருமகளுக்கும் நடக்கிற மாதிரி போயிட்டு ரொம்ப தான் பண்ணிகிட்ருக்கா. இந்த விஷயம்லாம் எதுக்கு நடக்குதுன்னே தெரில. இதை பண்ணுறாங்களேன்னு எனக்கு கடுப்பாக இருக்குது. இவள் கொஞ்சமாவது இவள் பையனை பற்றி கவலைப்படுறாளா? அவன் எனக்கு என்னான்னு வாழணுமேன்னு கடமைக்கு வாழ்ந்துட்டுருக்கான். அந்த கவலையெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் இவள் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் நடக்கிற மாதிரியே போய் பண்ணிகிட்ருக்காளேங்கிற மாதிரி இவர் ஒரு சைடு புலம்பிக்கிட்டே சுற்றிட்டுருக்காரு. இருந்தாலும் அந்த கடுப்பை வெளியே காட்டிக்க முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி கோவத்திலே வச்சுட்டு சுற்றிட்டுருக்காரு. ஸோ அதையுமே ராதா சித்தி பார்க்குறாங்க. பார்த்தாலும் இவரோட குணம் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைமை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கேமராவில் ஃபோட்டோஸ்லாம் காட்டும்போது அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நர்மதா இருந்துட்டு, அக்கா எவ்வளோ அழகாக இருக்குது பாருக்கா, 2யுமே பார்க்கும்போது நீங்கள் 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க அந்த ஃபோட்டோஸில் அப்படிங்கிறாங்க. ஸோ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. இதில் பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு அரேஞ்ச் பண்ணதே நிவின் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நிவின் பண்ணியிருக்காருங்கிற விஷயமே இவங்களுக்கு லேட்டாக தான் தெரிய வருது. ஆனால் நிவின் அந்த இடத்துல இல்லை. அப்போ தான் கேட்குறாங்க, என்னங்க நிவின் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரா இது எல்லாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் காவேரி, நிவின் பிரதர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், அவர் தான் பக்காவான ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவராச்சே, அவர் இல்லாமல் எப்படி, அவர் தான் நானே எல்லாமே இருந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ஸை தான் அனுப்பி வச்சிருக்காரு இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நிவினும் கால் பண்ணி பேசுகிறாரு. என்ன காவேரி ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா, உனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு நிவின், நீங்கள் ஏன் வரலை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை காவேரி எனக்கு பேங்க் ரிலேட்டடாக கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால தான் எனக்கு வர முடியல, டைம் இல்லை, அதனால தான் அவங்கள அனுப்பி வச்சேன், நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கங்காவையும் தானே சேர்த்து பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கங்கா டக்குன்னு வாங்கிட்டு, நிவன் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் கங்கா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த ஃபோட்டோ ஷூட் எனக்கு எடுத்தாங்கல்ல, இது நீங்களா பண்ணீங்களா இல்லை குமரன் மாமா எதுவும் அப்படி பண்ண சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க இப்படி கேட்குறீங்க அப்படிங்கும்போது, இல்லை விஜய் குமரன் மாமா தான் பண்ண சொன்னாருன்னு சொன்னாங்க, அதான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படிங்கும்போது, கங்கா ஏங்க நீங்கள் குமரண்ணனை பற்றி தப்பாகவே நினைக்கிறீங்க, குமரண்ணன் தான் பைசா அனுப்பி விட்டுச்சு, அது நாங்கள் எப்படியும் சொன்னோம், அதெல்லாம் வேணாண்ணே, நீ உனக்கு செலவுக்கு வச்சுக்கோ இல்லை வேறு எதுக்காச்சும் வச்சுக்கோண்ணே, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னோம். ஆனால் குமரண்ணன் தான் கேட்கல, ஏன்னா நீங்கள் ஒத்துக்க மாட்டிங்களாம், நாங்கள் பண்ணால் எதுக்கு அவங்க தானே பண்ணாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லிட்டு தான் குமரண்ணனே இல்லை எது பண்ணாலும் ஏன் காசில் தான் கங்காவுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு குமரண்ணனே அனுப்பி வச்சிச்சு தெரியுமா, இந்த ஃபோட்டோலாம் உடனே நான் குமரண்ணனுக்கு அனுப்பணும், பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும் அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திரும்பவும் நிவினே சொல்கிறாரு,
இங்கே பாருங்க கங்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் குமரன் இல்லை. அது வந்துட்டு எந்த விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு குமரன் ஒரு மாதிரி உனக்கு இதுதான் வரும், உன்னால் இதெல்லாம் முடியாது, அந்த மாதிரிலாம் இனிமேல் எப்போவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கண் கலங்குறாங்க. கங்கா லைனில் இருக்கீங்களா, உங்ககிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டக்குன்னு காவேரி வாங்கிட்டு அவள் அழுக ஆரம்பிச்சிட்டா, அவள் புருஷனை நினச்சி எமோஷ்னல் ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஓகே ஓகே, கொஞ்சமாவது சொல்லி புரிய வைங்க அப்படிங்கும்போது, இல்லை சொல்லி புரிய வைக்கிறதுக்குலாம் அங்கே ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி மேடம்க்கு வந்துட்டு மாமாவோட ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கும்போது திட்டிக்கிட்டே இருந்தாங்க, இப்போ குமரனை கிளம்பி போனோடனே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களா இவங்க அப்படிங்கிறாங்க. உடனே காவேரியும் சிரிக்கிறாங்க. சரி சரி, ப்ரெக்னென்ட் டைமில் அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்க போகிறாங்க, கொஞ்சமாவது ஹாப்பியாக இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அதான் நாங்கள்லாம் இருக்கோம்ல பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிவனும் காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ கங்கா திரும்பவும் உம்முனே இருக்கிறத பார்த்துட்டு காவேரி கேட்குறாங்க, அக்கா என்னக்கா, அதான் இத்தனை பேர் சொல்கிறோம், நீ ஏன் இன்னும் இப்படியே உம்முன்னு வச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லடி சாரி காவேரி அப்படிங்கிறாங்க. சாரியா, இப்போ எதுக்கு எனக்கு சாரி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லடி, விஜயை பற்றி புரிஞ்சுக்காம நானும் உன் மேலே எவ்வளோ கடுப்பாக பேசிட்டேன். விஜய் நம்ம வீட்டில் வந்து இருந்தப்போ நான் எவ்வளோ அசிங்கப்படுத்திலாம் பேசியிருக்கேன், அதெல்லாம் நினச்சா எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குடி அப்படிங்கிறாங்க. அக்கா விடுக்கா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் நினச்சி நீ ஏது பண்ணுற, நான் இதெல்லாம் மனசுலேயே வச்சுக்கலக்கா அப்படிங்கிறாங்க. நீ மனசில் வச்சுக்கலடி, இருந்தாலும் எனக்கு என்னவோ திடீர்னு அந்த மாதிரிலாம் தோணியிருக்கவே கூடாதுடி, ஏதோ தப்பாக தோணி நிறைய நான் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்ல அப்படிங்கிறாங்க. இப்போ ஏன் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, ப்ரெக்னன்சி டைமோ உனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணிருக்கலாம் விடுக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ நீயும் தானடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்த, உனக்கு ஏண்டி அப்படிலாம் தோணலை அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா நான் எப்போயுமே அந்த மாதிரி நினச்சதில்ல, ரெண்டாவது நம்ம 2 பேரும் ஒன்றா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோன்னு தான் பேர், ஆனால் உனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது, ஸோ அதுலேயே டிஃப்ரென்ஷியேட் தெரியுதில்ல, நீ விடு, அதை பற்றிலாம் இனிமேல் எதுவும் நினச்சிட்டு இருக்காத, நீ பேசுனதை பற்றி நான் எதுவும் மனசுலலாம் வச்சுட்டு இல்லை சரியா, இதை பற்றி விஜய் கிட்டலாம் போய் எதுவும் பேசிகிட்டு இருக்காத, விஜய்க்கு இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி விஜய் கிட்ட போய் பேசுவேன், எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டு ஃபீலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. விடுக்கா, நீ எதுவும் அது மாதிரிலாம் நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ எப்படியோ விஜய் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிறது அவரோட அந்த லிட்டில் சாம்பை வந்துட்டு வெல்கம் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அழகாக பண்ண போகிறாரு. ஸோ அடுத்து வரப்போகிற அந்த அப்கமிங் எபிசோட்ஸில் வந்துட்டு இவங்களுக்கான அந்த ஃபோட்டோ ஷூட் மட்டும் ஒரு எபிசோடாவோ இல்லை 2 எபிசோடாவோ நமக்கு வந்து கண்டினியூட்டி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரொம்பவும் பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து டிஆர்பி வைஸ் வந்து நமக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் ஃபேமிலி என்ன தான் இரிட்டேட் பண்ணி நமக்கு வந்துட்டு இந்த சீன்ஸ் வந்துட்டு இருந்தாலும் விகாவோட அந்த பேபிஸோட அந்த ஜேர்னி அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ரொம்பவும் ஒரு அழகாக தெரியுது இல்லையா. ஸோ இது எப்படி வருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.